ஆமா நீதிமன்றத்துல வந்து உத்தரவு ஒரு பக்கம் நியாயமா தான் இருக்கு. பிள்ளைக்கு வந்து மாற்றி ஏற்பாடு பண்ணணும். அது முடியுமான்னு பார்த்தேன். ஆடி அமாவாசைக்கு பிறகு காத்து நமதானிக்கு நீ வீணா போய் குழாவ வேண்டாம். நானே உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல வாழ்க்கை அமைச்சு அடுத்து என் பிள்ளையின் கல்வி சம்பந்தமான விஷயத்துக்கு மணிபுரத்துக்கு போங்க. எக்கா மதுரக்கா கால் அனுப்புவா அப்படியா மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு சாமி சொல்றேன். யாருக்கும் பண்ணீங்களா? யாருக்கு என்னாச்சு? என்ன படிக்க வைக்கலாம்? முடிக்கிறவளா கொஞ்சம் எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளையும் நல்ல டிகிரி படிக்க வச்சுட்டாரேன், மனதையும் பக்கம் கொடுத்தாரேன். இந்த வருஷம் 2 மணிக்கு பள்ளி அமைச்சு ஒரு பிள்ளை வெளிநாடு தோணுமான கல்விக்கு போகும். கருதாமி யாருடைய உதவியும் இல்லாம என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சது கட்டி வந்தார். ஓட சொன்னா ஓட்டுக்கிறே உன் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு திரையங்கள் கொஞ்சம் சரியில்லை. ஏற்கனவே ஒரு பொம்பளையார அவன் பாதிக்கப்பட்டு ஏமாந்தான். ஆனா இப்ப ட்ருன்னு வண்டியை ஓடிக்கிட்டு ரொம்ப நண்பர்கள் சரியில்லாம குழப்பமாகிட்டு இருக்கு. அவனை நம்பி ஒருத்தையை கட்டி கொடுத்தா அவன் கால கழிப்பானது சந்தேகம். ஆனாலும் ஒரு 1.5 மாதத்துல அவன் மனத்தை திருப்பி அவனை நிலையான வாழ்க்கையை அமைத்தி உன் மனக்குடியில் அவனை நான் வாழ வச்சேன். கந்தகாமிக்கு அப்படியா? வீடு நிலம் சொந்தமாக கேட்பது யாரு? எந்த ஊர் உங்களுக்கு? அம்மா எந்த ஊரு? அதுல எந்த இடம்? ஓகே. எனக்கு நான் ஒருத்தருக்கு சொல்லணும் பக்கத்துல கேட்க என்ன ஒண்ணு அதான் மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. சரியா? உட்காருங்க. என்னதுன்னா பக்கத்துல கண்ண மூடு. என்னைய மூடுதானே கர்மசாமி? அப்படியா? அந்த 2 ஆம்பளைங்களுடைய மனத்தை மாத்தி உன் பட்டாவை உனக்கு உருவாக்கிட்டாங்க. கையில விபூதி வாங்கிறதுக்கு கையை சுத்தமா வச்சிருக்க. என்ன கையில இடத்தையாவது வச்சுக்கிட்டு இருந்தா உருவாக கொடுக்க முடியாது. கருகாமிக்கு பாண்டிச்சேரி முருகாவும் பாட்டெல்லாம் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமாகவும் குடும்ப சம்பந்தமாகவும் குடும்பத்தோடு வந்திருக்காங்கம்மா. நீ குடும்பத்தோடு வந்திருக்கியா?
நீயும் பையன் தான் வந்திருக்க. நான் குடும்பத்தோட வந்திருக்கவங்கள கொண்டடா அம்மாட்ட ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அதை தான் நீங்க பார்க்கணும். செவ்வா வாழ்க. சந்தோஷமா வாங்க, ஆனந்தமாக உட்காருங்க. யாரு அது உங்களுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தா நிறைய மேக்கப் சாமான்களா இருக்கு. என்ன மேக்கப் பண்றீங்க? சலூன் வச்சிருக்கீங்க, பியூட்டி சலூன் இல்லையா? லேடிஸ் பியூட்டி சலூன் உண்டா? மசாஜ்லாம் உண்டா? நிறைய இருக்கு. இன்னொரு இடத்துல புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தீங்க, அது நடந்தாச்சா? இடம் பார்த்தது கரெக்ட். இன்னொரு பொண்டாட்டி பத்திரம் பிள்ளைடா, அதையும் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லிருக்காங்க. கால் அனுப்போம். இந்த பிரிவுகள் இத்தனை பேரோட வாழணும்னு ஒரு வீடியோ இருக்கும்போது அதை யாரெல்லாம் மாற்ற முடியும்? அதை சந்தோஷமா ஏற்றுக்கா. நீ ஏன் அதை வருத்தப்படணும்? வாங்க பக்கத்துல. இப்போ உங்களை கடற்கரையில் தீர்த்து தந்துடுறேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான இடத்தை கொடுத்து நீங்க சினிமா ஸ்டார்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட மேக்கப் பண்றது மாதிரி கொண்டு வந்து வழியை வகுத்து தந்துடுவோம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அந்த இடம் உங்களுக்கு அமைஞ்சாச்சு. 3 மாத கால அவகாசத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு பணமும் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம். யாரு வரமாட்டேன், நான் வர வச்சுட்டாரேன். தைரியமா இருக்க. இவன் மிரிக்கி, இவன் வந்து சினிமாவுக்கு போவான். படம் பார்க்கறதுல படம் நடிக்கிறது என்ன நல்ல விஷயம். பாப்பா பக்கத்துல கண்காணிக்கு தாய் மகன் உங்க எல்லைக்கு போறேன். அங்க ஒரு பக்கத்துல ஒரு சிவன் கோயில் வருது. எங்க இருக்கு? உங்களுடைய குடும்பத்துக்குள்ள 3 வருஷ காலமா தொழிலும் தருகிறாம நிறைய கடன்களும் மனவேதனையும் நடக்குது. என்ன கொட்டளவு நகை கூட வீட்டுல தக்காம பேங்க்லையும் சில ஆட்கட்டையும் போய் மாற்றிட்டு போய் அதுக்கு எங்க உழைப்பு தந்தையா இல்லை எங்க வீட்டுக்கார ஆம்பளை சரியில்லையான்னு அடிக்கடி சந்தேகமும் பிரச்சனையும் நடக்கும். உண்மையா? நான் ஆம்பளைய பொறுத்தவர அவங்க முடிஞ்ச அளவுக்கு உழைப்பேன். ஒரு கிரகங்கள் சரியில்லை, மாற்றி திறமையா இருக்காங்க. வேற என்ன வேணும்? அந்த வீட்டை வளமாக்கிட்டார அதுக்கு வேண்டிய பணமும் கடவுள். கருகாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை வியாபாரம் சொல்றதாக வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்காங்க? பாண்டிச்சேரி வியாபாரம் ஸ்தாபனம் யார் வச்சிருக்காங்க? வியாபாரம் வச்சிருக்கீங்களா? என்ன வியாபாரையா? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில எந்த இடம்? யாரெல்லாம் வந்து குடியுரிமை மட்டும்தான் உடல்நிலை சரியில்லாத
தம்பி இது கிழக்கு பார்த்து இப்படி போடும் கிழக்கு பார்த்து போடும் பாட்டில் வெளியே கூட போட்டு போடுவோம் இது வண்டி ஆகலாம் அது செடியில் வண்டி கிழக்கு பார்த்து கூட்டிகிட்டே இருக்கும் கிடக்கு தம்பி பேர் என்னடா ஓராண்டு காலம் இவன் செம்மையாகிறதுக்கு ஆகும். அறுவை சிகிச்சை ஆபரேஷன் எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள இவன் பேசி கொடுப்பான், பேச வைக்கலாம். சரியா? நான் சொன்னா உயிர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கல்யாணத்தை வந்து கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் யாருக்கு? பொண்ணு கால் எடுத்துக்கோங்க. நல்ல காலோட அம்மா உங்க தெருவுல போற வழியில எதுவும் சமாதிகள் இருக்கா? சமாதி பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? அம்மன் கோயில் ஊர் எல்லையில சமாதி கும்பிடுறாங்க. ஒரு பூர்வையாக நீங்க பாண்டிச்சேரியா? எந்த இடம்? அதுல இருந்து 7 கிலோமீட்டருக்குள்ள அரவிந்தர் சொல்லாங்க வருமா? மாயாதேவி அம்மையாரா யாரு? ஒரு வருஷ காலமா இப்பொழுதுக்கு திருமணத்தை பற்றிய பேச்சும் முயற்சி இதுவரை வந்து எல்லாமே ஒரு சில இடங்கள் பொருத்தமாக வரும். வீட்டில் அதுக்கு தகுந்த பதில் வரும். ஆனால் அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி கல்யாணம் நினைத்துட்டா போதுமா? ஆவணி மாதம் கல்யாணம். அதுக்கு உள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த இடத்துல, அதை எடுத்து மாற்றிட்டாங்க. நீ வர எங்களுக்கு கேட்க மாட்டீங்க. மாந்திரிகம் சொல்லுவாங்க. கருதாமிக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை வந்தவாங்க. திருவண்ணாமலை திருவண்ணாமலை வரலாம். என்ன செய்யணும்? பத்திரங்கள்லாம் எங்க இருக்கு? சோமா இருக்கீங்களா? வாங்க பக்கத்துல வாங்க. நீ வந்தோட வீட்டு பத்திரத்தை பத்தி நான் பேசுறேன். என்னப்பா காரணம்?
பையனுக்கு இப்போ திருமணம் முடிச்சு வைக்கணும். பையன்கிட்ட கேட்டியா நீ முதல்ல? என்ன சொன்னா? இப்ப கேட்போம். மெட்ராஸுக்கு போலாம். நாலு இருக்கோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன் மெட்ராஸ் இப்படி கேட்கணும் தெரியுமா? தெரியாத உள்ள ரொம்ப உல்லாசமா இருக்கா அதான் கேட்டேன். இந்த வருஷத்துல கல்யாணத்தை நடத்திட்டார மங்களகரமா நடக்கும், புகழோட நடக்கும். அதே திருவண்ணாமலை தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தது. வேலெடுத்து கூரெடுத்து விளையாடி வந்தவர் என் வினையறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவர் வீர வாழ்வு தந்தவா. என்ன வேணும்? அறிவில்லாத கடனை பெற்று ஆவியை துறக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். தற்கொலைப்படி முடிவெடுத்தது. இப்போதைக்கு அவனுக்கு அந்த டைம் மாறுதான்னு பார்த்தேன், மாறியாச்சு. அவன் சாப்பிட்ட பிற அடிக்கடி பேசி பேசி உங்களை சித்திரம் அவன் மனத்தை மாத்தி சாக விடாமல் ஆக்கி அவன் கடனையும் தீர்த்து பொருள் கொடுத்து ஒரு ரூபா பொருந்தா காணும் எத்திமான கொடுத்தான். நான் போன சவுண்டா பார்த்து ஐயா கூப்பிடுங்க எல்லாரும். அரோகரா அரோகரா அரோகரா. மாலையை பக்குவமா வீட்டில் கொண்டு போய் வைக்கணும். ஒரு தடவை எடுத்து போட்டோம்னாப்பா என்ன 49 நாள் உன் வீட்டில் அந்த மாலை இருக்கும். சர்வதாமிக்கு 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 ஆரணி ஆரணி பிள்ளைய பத்தி கேட்டு யாரு வாங்க. என்ன செய்யணும்? கால் வாங்க. நிலவுக்கு நீளம் என்னடி நெருப்பாய் யாருக்கு திருமணம் முடிக்கணும்? சில நட்புகளால் அவ அவ்வளோ கொஞ்சம் பாதிப்பு. அதனால அவ மனத்தை பக்குவப்படுத்திடுறேன். கல்யாணத்தை வெற்றிகரமா நடத்திட்டாங்க. பண சிக்கல் இல்லாமல் மங்களமாக நடத்திருக்கேன். வெற்றியாக நடத்திருக்கேன். உன்னுடைய கல்யாணம் இல்லாமல் நடந்துட்டு ஆனந்தமா நடத்திருப்பான். சர்வதாமிக்கு கடன்களை பத்தி கேட்க கடன்கள் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது உங்க பேர் என்ன? நீங்க யாரும் சொல்லக்கூடாது. உங்க பேர் என்ன? நீ கொஞ்சம் தள்ளி நீங்க வரலாம் ஐயா. இங்க வாங்க உட்காருங்க. பௌர்ணமிக்கு கூட்டம் முன்னாடி
பறவை கூட்டுவாங்க என்ன கருதாமிக்கு தர்மபுரி 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 எங்கே நீயோ நானும் அங்கே பொன்னோடு இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு ஒன்னோடு எங்கே நீயோ பார்த்ததிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்த பின்பு ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணின் நீரை காணாமல் கண்ணாவும் உனக்கரதான் வாழ்வேன் எங்கே நீயோ உன் கட்டுமுறைகளை போய் பார்த்தேன் 12 ஆண்டுகளுக்கு முன்னால வன்முறையா ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு காரணமும் பொம்பளை பித்து தான் காரணம். அதே போல இப்போ உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன், நீ பெத்த மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். அதனால ஒரு பெரிய யூடியூப் அப்படி இருக்கப்பா